லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ அது எப்படி கொடுக்க போறோம் தம்பிக்கு அப்படின்றத அந்த வீடியோல வந்து நான் பார்க்க போறோம். லஞ்ச் வந்துட்டு இது வந்து அவனுக்கு கொடுத்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ குழந்தைங்க வந்துட்டு இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஸ்டார்டிங்ல அவாய்ட் பண்ணுவாங்க. பட் போக போக சாப்பிட்டாங்க அப்படின்னா போக போக அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கான நம்ம ஒரு சில விஷயங்கள் எப்படி டேஸ்டா கொடுக்குறது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ என்னடா இவ்வளவு சொல்றாங்க, எதை வச்சு அந்த லஞ்ச் செய்ய போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா வெண்டைக்காய். ஸோ இந்த லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் வச்சுதான் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் செய்ய போறோம். ஸோ வியானுக்கு இந்த வெண்டைக்காய் நான் வந்துட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ தனியா வந்து அவனுக்கு கொடுத்தா எப்படி சாப்பிடுவோம் அப்படின்றதும் எனக்கும் தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒருவேளை சாப்பிடுவானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை செப்பரேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நான் அந்த வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு பாத்துடலாம் வாங்க. நல்லா பிஞ்சு வெண்டைக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப முத்துனதா இருக்கிறதுக்கு வேணாம். ஸோ நல்லா கொஞ்சம் பிஞ்ச சின்ன சின்ன வெண்டைக்காயா பார்த்து நீங்க குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப நிறைய வெண்டைக்காய் சேர்க்க வேணாம், கொஞ்சமா வெண்டைக்காய் சேர்த்து கொடுத்து பார்ப்போம். அடுத்து போக போக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் சாதம் செய்யறதுக்கு முதல்ல அந்த வெண்டைக்காயை நல்லா நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு என்னால லேசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒல்லி ஒல்லியா நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஏன் இது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்காது அப்படின்னா இந்த விழுவிழுப்பு தாங்க. ஸோ அது ரொம்ப அந்த வலுவலுன்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒமட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா விரும்பியே சாப்பிடுவாங்க. இதை வெண்டைக்காய் சூஸ் பண்றப்ப மட்டும் பார்த்து நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஒரு சில வெண்டைக்காய்ல உள்ள பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால பார்த்து நல்ல வெண்டைக்காய குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டோம். அடுத்து இது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல இந்த வெண்டைக்காயில இருக்க வலுவலுப்பெல்லாம் நீக்கணுங்க. இது டைரக்டாவே நிறைய பேர் அப்படியே சாப்பாடுல சேர்க்கிறாங்க. ஆனா நான் வந்துட்டு அப்படியே கொடுக்க மாட்டேன். கொஞ்சமா ஒரு கடாயில நெய் எடுத்துக்கிறேன். எனக்குமே இந்த வலுவலுப்பு ரொம்ப பிடிக்காது சாப்பிடுறதுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடோட டைரக்டா அந்த வெண்டைக்காவை சேர்த்து வேக வச்சு அப்படியே சொல்லி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி குடுக்கறதுக்கு பிடிக்காது குழந்தைக்கு. அதனால என்ன பண்றேன்னா நான் கொஞ்சமா அந்த மாதிரி நெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் இல்லைன்னா அன்சால்டட் பட்டர், இது மூணுல நீங்க எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் இதோட சேர்த்துருங்க. இது லேசா வதக்கினாதான் அந்த வலுவலுப்பெல்லாம் போயிடும், அதுக்காக தான் லேசா வதக்குறோம். ஸோ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை நீங்க ஃப்ரெஷ்ஷா கட் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு காலையிலேயே அதை வந்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் ஃபேன் காத்துல ஆற வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வலுவலுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். இது லேசா அந்த வலுவலுப்பு மட்டும் போனா போதும். இந்த மாதிரி லேசா ரொம்ப கரிஞ்சிரவும் கூடாது, லேசா அந்த வலுவலுப்பு போன ரொம்ப கரிஞ்சிரவும் கூடாது, லேசா அந்த வலுவலுப்பு போற மாதிரி இந்த மட்டும் லேசா வதக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம், இறக்கிடலாம். நான் வந்து அரிசியும் அரிசியும் பைத்தம்பருப்பும் எடுத்து நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன். நீங்க ஊற வச்சு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசியும் இந்த பாசி பருப்பை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து தோரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா அரிசிக்கு பதிலா நீங்க ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிறுதானியம் அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு குக்கர்ல எடுத்து மாத்திக்கலாம். அரிசியும் பருப்பு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இதோட நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். இதோட நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சமா மஞ்சள் தூள். 1 வயசு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சமா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 3 வயசு வரைக்கும் தாராளமா நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டு டைரக்டா இதுல கூட ஆட் பண்ணி செய்யலாம். நீங்க முன்னாடியே கட் பண்ணி ஃபேன் காத்துல காய வச்சிருந்தீங்க வெண்டைக்காவா அப்படின்னா நீங்க டைரக்டா இதுல ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க, அந்த வலுவலுப்பு இல்லாம இருக்கும், அதுக்காக தான். சோ தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். இதுல நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப இத கரெக்டா மூடி போட்டு
நான் ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருந்தேன் இல்லையா 1/2 மணி நேரம். அதனால மூடி போட்டு கரெக்டா ஒரு 5ல இருந்து 6 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கறதுனால இனிஷியலா இந்த மாதிரி தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து இவங்க சாப்பிட்டு இதை பழகிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்கலாம், இன்னும் ஈஸியா வெண்டைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணாம இன்னும் ஈஸியா எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல போடுறேன், தொடர்ந்து சேனல்ல போடுறேன். சோ மறக்காம கண்டிப்பா எல்லா வீடியோஸும் பாருங்க. அது வந்துட்டு கரெக்டா ஒரு 5 to 6 விசில் அடிக்கட்டும். சோ அடிச்சதும் வந்து பாத்திரலாம். வெண்டைக்காயில நம்மளுக்கே தெரியும் அதுல என்னென்ன ஹெல்த்தி இருக்கு அப்படின்றது. நம்மளுமே கண்டிப்பா வந்துட்டு இந்த வெண்டைக்காய் எல்லாமே கண்டிப்பா நம்ம எடுத்துக்க வேணும். சோ உங்களுக்கு செய்யறப்ப நீங்க எப்படி உங்க குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்யறது அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க வெண்டைக்காய் செய்யறப்போ நீங்க கண்டிப்பா அதை வந்து வதக்கிதான் நீங்க எப்படி செய்வீங்க. சோ வதக்குறப்ப அப்படியே கொஞ்சமா எடுத்து அப்படியே தனியா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அதுல வந்து மசாலா போட்டு நீங்க அப்படியே உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரியுமே நீங்க செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி ஈஸியா கொடுக்கறது அப்படின்றதையுமே நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். விசில் முடிஞ்சிச்சு, ஓபன் பண்ணி பாத்துடலாம். எப்படி வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். பருப்பு இதெல்லாம் வெந்திருந்தாலே போதும் தான். நல்லா இந்த மாதிரி அமுக்குனதும் மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வெந்திருந்தா ஓகே தான். நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே நல்லா மசிச்சு உங்க குழந்தைக்கு நீங்க இதை அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு தடவை மிக்சியில போட்டு எடுத்து கூட நீங்க குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். நான் வியானுக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்க போறேன். அவ்வளவுதான், வியானுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டேன் சாப்பாடு. ஸோ சாப்பாடு மசிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். வியானுக்கு வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தங்கம், ஸோ நீங்களுமே கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் வந்து நீங்க செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டார்டிங்கே அவங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் அவங்க நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏய் என்ன சும்மா சொன்னேன் அம்மா, சும்மா சொன்னேன். ஏய் என்ன என்ன ரொம்ப சேட்டை பண்ற? என்ன ரொம்ப சேட்டை பண்ற நீ? என்ன? நான் சிரிக்க மாட்டேன், நான் கோவமா இருக்கேன்.